நேத்து நம்ம பொருட்காட்சியில நிறைய ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோம்லப்பா. டாய்ஸ் திங்ஸ் எல்லாமே. அதெல்லாம் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? நம்ம வந்ததுல இருந்து அதை ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லை. அதை வச்சு ஜாலியா விளையாடலாம். இது நல்ல ஐடியாவா இருக்கு. ஆமா ஆமா, இப்ப டைம் பாஸும் ஆகல. பேசாம அதெல்லாம் எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. அப்படின்னா நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். இருங்க, வீட்டுக்குள்ளதான் பாட்டி அந்த கவர் வச்சிருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். தள்ளிக்கோ ஸ்வீட்டி, நான் வந்துட்டேன். சரி, ஓகே. நான் அந்த கவர் எடுத்துட்டு வந்துட்டேன். இருங்க, எடுத்து காட்டுறேன். இங்கே பாத்தீங்களா, நம்ம எவ்வளவு பெரிய பையில பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு என்னால தூக்கவே முடியல. அவ்வளோ வெயிட்டா இருக்கு. இது ஃபுல்லா நம்ம வாங்கின திங்ஸ் தான். சரி இருங்க, இப்ப இதை கொட்டி உள்ள இருக்க எல்லாத்தையும் நம்ம பிரிச்சு பார்க்கலாம். சிச்சோ, என்னது? பாட்டி வாங்கின பானை உடஞ்சா அவ்வளவுதான். பாட்டி திட்டுவாங்க. மெதுவா மெதுவா பண்ணு. ஓகே ஓகே. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம எவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம்னு. சரி, ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதை பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு பாட்டி வாங்கினதுலாம் பார்க்கலாமா? பாட்டி என்ன வாங்கியிருக்காங்க? இந்த பானை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கியிருக்காங்க. இருங்க, இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது இந்த மாதிரி எடுத்துட்டு இதில் 3 அடுக்கு கொடுத்துருக்காங்க. 3 அடுக்கு. கீழே ஒன்று, அதுக்கு அடுத்து ஒன்று, அதுக்கப்புறம் டாப்பில் ஒன்று. இது மூடி வச்சுட்டு சூப்பராக இருக்குல்ல? அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கியிருக்காங்க. இது வந்து ஏதோ சட்டி மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கா நான் பார்க்க. அதுக்கப்புறம் பெரிய தட்டு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு இதுதான் பாட்டி வாங்கின ஐட்டம்ஸ். ஓகே, இப்போ நம்ம வாங்கினது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோடனே எனக்கு இந்த பபிள் கன்னை தான் ஓப்பன் பண்ணும் போல இருக்கு. இது பார்த்தீங்களா, இதுதான் பபிள் பிளாஸ்டர் கன். இது வந்து இது ஒன்று தான் வாங்கினேன். நம்ம இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு பாட்டி ஒன்று போதும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது பெருசாக இருக்குல்ல. ஸோ நம்ம எல்லாருமே இதை ஷேர் பண்ணிக்கலாம். இதை வந்து லாஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பென்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ராகுல் வாங்கியிருக்கான், ஸ்வாட் பென். இது ஆக்சுவலி நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் வாங்கலை. கேப் பாருங்க. இப்படி ஓப்பன் பண்ணால் இங்கே பென் இருக்கு. சூப்பராக இருக்குடா ராகுல். சூப்பராக இருக்குல்ல? ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இந்த ராகுல் உன்னோட பென். அதுக்கப்புறம் இதுதான் புது விதமாக இருக்கிற பென். இது வந்து நானும் நேஹாவும் வாங்கியிருக்கோம். இந்த பென் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி பென் நான் பார்த்ததே இல்லை. அதான் பார்த்ததும் 2 வாங்கிட்டோம், நானும் நேஹாவும். இது வந்து 4-in-1. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டாம்ப் மாதிரி கொடுத்துருக்காங்களா. நான் வந்து யூனிகார்ன் ஸ்டாம்ப் எடுத்தேன். நேஹா வந்து கன்னு மாதிரி எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் இது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பபிள்ஸ். இதை நம்ம இப்படி எடுத்து பபிள்ஸ் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னன்னு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு வந்து நமக்கு ஒரு நோட் தேவைப்படும். இங்கே 3 டைரி வாங்கியிருக்கோம். இதையும் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். இது வந்து யார் வாங்கினது? இது வந்து நான், ஸ்வீட்டி, அதுக்கப்புறம் நேஹா வாங்கியிருக்கோம். நேஹா வாங்கலையா? இல்லை இல்லை, நான் வாங்கல. அது வந்து ராகுல் வாங்கினான். ஆமாம் ஆமாம், ராகுல் வாங்கியிருக்கான். இது வந்து ராகுல் வாங்கினா. அதுக்கப்புறம் ஸ்வீட்டியும் டைனோ பிடிக்கும்னு சொன்னான், அதனால அவளும் டைனோ எடுத்துக்கிட்டா. நான் வந்து இந்த ஃப்ளார் வாங்கியிருக்கேன். இது வந்து மினி டைரி. இங்கே வந்து வெல்க்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஓப்பன் பண்ணால் நான் உள்ள எழுதி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாம்ப் பென் வச்சு தான் பண்ணியிருக்கேன். மினி டைரின்னு நிறையா பேஜஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் வெல்க்ரோ கொடுத்து இதுவும் நிறையா பேஜ் இருக்கு. இதுவும் அப்படிதான். சரி, ஓகே. இப்போ இந்த பெண்ணை உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஏன் இதை யூஸ் பண்ணி காட்டுறாமா? என்னோட டைரியில் யூஸ் பண்ணி காட்டுறேன். பின்னாடி பேஜ் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு இந்த ஸ்டாம்ப் வந்து ரெட் கலரில் வரும். இதை இப்படி ஓப்பன் பண்ணால் இதில் ஸ்டாம்ப் இருக்கும். இதை வந்து இப்படி அடித்தா யூனிகார்ன் டிசைன் வந்துடும்.
அதுக்கப்புறம் இப்போ வந்து பென் எப்படி இது பண்ணிட்டுன்னு பார்க்கலாமா? இதில் இன்னும் ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னேன்ல, ஏன்னா இப்படி நம்ம பெண்ணை இப்படி அழுத்துனா இதில் லைட் தெரியும். பார்த்தீங்களா? வாவ், சூப்பரா இருக்குப்பா. இதை நான் கவனிக்கலையே. இப்படி இது பண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு பென் வாங்கியிருப்பேன். சரி பூஜா, நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். இந்த லைட் எரியுது, அப்படியே எழுதவும் செஞ்சுக்கலாம். அழுத்துனா லைட் எரியும். அதுக்கப்புறம் பபிள்ஸும் சூப்பரா வரும் தெரியுமா? சரி, நான் பபிள்ஸ் ஊற்றி பார்த்தேன். சரியா? சூப்பரா இருக்குல்ல? சரி, ஓகே. இப்போ இந்த பென்னும் டைரியும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த எரேசர் பார்க்கலாம். இது வந்து நானும் ஸ்வீட்டியும் வாங்கணும். இது வந்து மர்மெய்ட் எரேசர் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அதான் எங்க 2 பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கலர் வந்து நான் வாங்கினேன். பாத்தீங்களா எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு? இதோட ஹேர் வந்து ஒரு கிரீன் மிக்ஸ் ப்ளூ கலர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெய்ல் வந்து பிங்க் கலர்ல இருந்துச்சு. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? நேஹா தான் வேண்டான்னு சொல்லிட்டா. ஆமா, ஏன்னா நான் இந்த மாதிரி ஏற்கனவே வச்சிருக்கேன், அதனாலதான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்வீட்டி வாங்கினது. இதோட ஹேர் வந்து ரெட் கலர்ல இருக்கு. அதுக்கப்புறம் டெய்ல் வந்து கிரீன் கலர்ல இருக்கு. கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து 2 குட்டி பேக் மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு வாங்கிட்டாங்க. இது வந்து பூஜாவும் ரோசியும் வாங்கியிருக்காங்க. இது யார் வாங்கினா? அக்கா, இதை நான் வாங்கினேன். இது ரோசி வாங்கியிருக்கா. இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்பேஷியஸா இருந்துச்சு. ஆனா எனக்கு பிடிச்ச டிசைன் எதுவும் இல்லை, அதான் நான் வாங்கலை. அதுக்கப்புறம் இதுல வந்து ஹூக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம மாட்டி வச்சுக்கலாம் எங்கேயாவது. பூஜா வந்து டோரிமான் டிசைன் வாங்கியிருக்கா, எல்லோ கலர்ல. ஓப்பன் பண்ணி இதுலயும் நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. இதுலயும் ஹூக் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து இந்த கேமரா பார்க்கலாமா? இது வந்து பாத்தீங்கன்னா கேமரா மாதிரி இருக்கிற ஷார்ப்னர். அதனாலதான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கியூட்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது வந்து யூனிகார்ன் டிசைன். இதை ஓப்பன் பண்ணலாம். இது வந்து நான் தான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்களா? பின்னாடியும் யூனிகார்ன் டிசைன் கொடுத்துருக்கு. இங்கேயும் ஒரு யூனிகார்ன் பிக்சர் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் இங்கே கேமரா பட்டன் மாதிரிலாம் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடியும் யூனிகார்ன் போட்டோ போட்டிருக்கு. இங்கே பட்டன் மாதிரியும் கொடுத்துருக்கு. பார்க்க ரியல் கேமரா மாதிரி இருக்குல்ல? ஆனால் இது ஒரு ஷார்ப்னர். அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. இந்த ஷார்ப்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த சிசர் பார்க்கலாம். இந்த சிசரும் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது வந்து நிறைய கிராஃப்ட் ஒர்க்குக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் வாங்கினேன். இது வந்து ஜிக்ஸாகா கட் பண்ணும், அதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நான் வாங்கிட்டேன். இருங்க, இதை ஒரு பேப்பர் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். என்னது இது? இதுல யாரோ ஏற்கனவே கட் பண்ண மாதிரி இருக்கு. அதே மாதிரி யார் இப்படி பண்ணது? அக்கா, சாரிக்கா. நீங்க வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு அதை பார்த்தானே அதை யூஸ் பண்ணும் போல இருந்துச்சு, அதான் நான் வச்சு கட் பண்ணி பார்த்துட்டேன். பூஜா, உன்னை எத்தனை தடவை இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி போ, ஒரு தடவை தானே. சரி, இப்ப நான் கட் பண்ணி பாக்குறேன். நானே இன்னும் என் சிசரை யூஸ் பண்ணல. ஓகே, இப்ப இதை கட் பண்ணா வாவ், சூப்பரா ஜிக்ஸாகா கட் பண்ணுது. செம்மையா இருக்கு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. நம்ம பார்டர்லாம் இதே யூஸ் பண்ணிக்கலாம். செம்மையா இருக்கு. கிரீட்டிங் கார்டுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த சிசர் நான் வாங்கினேன். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மேஜிக் புக் தான் பார்க்க போறோம். இது வந்து சூப்பரா இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இதை நான் பாட்டிகிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கிட்டேன். இது வந்து இன்விசிபிள் இங்க்ல இந்த பென் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம வந்து வாட்டர் ஃபில் பண்ணலாம். இதை நான் ஓப்பன் பண்ணலாம். எனக்கு இந்த மேஜிக் புக்னா ரொம்ப பிடிக்கும். டைம் பாஸ் நல்லா ஆகும். இதுதான் அந்த பென். இதுல வந்து நம்ம இங்குக்கு பதிலா தண்ணி ஃபில் பண்ணாலே போதும்.
இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து ஏற்கனவே வாட்டர் ஃபில் பண்ணி நான் வச்சுருக்கேன், ஆனால் நான் யூஸ் பண்ணல. இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ண இதை இப்படி ஓப்பன் பண்ணிட்டு பண்ணால் இங்கே இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எம்டி கண்டெய்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். இதுதான் அந்த இன்விசிபிள் இங்க் பென். இப்போ இந்த புக்கை பார்க்கலாமா? இந்த புக்கில் வந்து ஒரு 8 பேஜஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதில் 4 பேஜஸ் தான் நம்ம கலர் யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா, எல்லாம் இன்விசிபிள் பிக்சர்ஸ் மாதிரி இருக்குல்ல, லைட்டாக தான் தெரியுது எல்லா பிக்சர்ஸும், கலர்ஃபுல்லாகவே தெரியல. ஆனால் நம்ம அந்த பென்னை யூஸ் பண்ணி இதை வந்து கலர் பண்ணால் சூப்பராக தெரியும். இப்போ எது செலக்ட் பண்ணலாம்? இப்போ இந்த லாஸ்ட் பேஜ் எடுக்கலாம். இதில் வந்து கலர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இந்த பென் ஓப்பன் பண்ணிட்டு இப்படி பண்ணால் பார்த்தீங்களா, இப்போ சூப்பராக கலர் வர ஆரம்பிக்குது. ஹை மீரா, ஆமாம் மீரா, நீ சொன்ன மாதிரி சூப்பராக இருக்கு. தண்ணி விட்டாலே போதுமா இந்த மாதிரி கலர் வந்துருமா? சூப்பராக இருக்கு. ஆமாம், இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ரீயூசபிள். இது வந்து இப்போ நம்ம கலர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா இது மறுபடியும் இந்த மாதிரி இன்விசிபிள் ஆயிடும். நம்ம திருப்பி திருப்பி இதில் கலர் அடிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வா சூப்பர். அப்படின்னா ஒரு தடவை யூஸ் பண்ணால் திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், இது நார்மல் கலரிங் புக்ஸ் மாதிரி இல்லை. பார்த்தியா இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த அக்கா என்ன இப்படி பொறுமையா கலர் அடிச்சுட்டு இருக்காங்க? இது சரி வராது, இருங்க நான் ஒன்று பண்ண. யாரும் நம்மளை பார்க்கல. ஓகே, இதான் சரியான. பாட்டி தண்ணி எதில் வச்சிருக்காங்க? இந்த பானையில் இருக்கா? பானை சுத்தமா இல்லையே. இந்த ஆட்டுக்கு இந்த வாளியில தண்ணி வச்சிருக்காங்க, இதை எடுத்துட்டு போயிடும். வீட்டா இருக்கு, எப்படியா தள்ளிட்டு போயிடலாம். மெதுவா எடுத்துட்டு போகலாம். யாரும் நம்மளை பார்க்கல, இதான் சரியான. இந்த வாளியில இருக்கட்டும் அப்படியே வச்சுட்டு வந்துதான். அவ்வளவுதான், இப்ப கலர் வந்துருச்சு. ஏய் பூஜா, என்ன செஞ்சு வச்சிருக்க பூஜா? அச்சோ, கலரிங் புக் எல்லாம் பாலாக்கிட்டா. ஏன் பூஜா இப்படி பண்ண? அக்கா அப்புறம் என்னக்கா பொறுமையா கலர் அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி கலர் அடிக்கிறது? இப்படி தண்ணி ஊற்றி வச்சோன்னே பாருங்க எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா ஒரு ஆர்ட் மாதிரி ஆயிடுச்சு. பூஜா, இப்ப என் கலரிங் புக் எல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. பூஜா, அது ஒன்றும் இல்லைக்கா, போய் வெயில கொஞ்ச நேரம் காய்வீங்க, சரியா போயிடும். இந்த பூஜாவோட பெரிய தொல்லை இப்போ ஓடிட்டா பாரு. சரி ஓகே, இப்போ இந்த வந்து 2 டைனோ புக், இது வந்து ஒன்று பூஜா வாங்கியிருக்கா, ஒன்று ராகுல் வாங்கியிருக்கு. இந்த ராகுல் இந்த பூஜாவோடதே அங்கிட்டு வச்சிரு, அண்ணனுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். சரி ஓகே, இப்போ லாஸ்டா நம்ம இந்த பபிள் கம் பார்ப்போமா? இதுதான் ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். அக்கா பபிள் கன் ஓப்பன் பண்ண போறீங்களா? அப்படின்னா நானும் வரேன்க்கா. பபிள் கன்னுங்கவும் இவன் வந்துருவா. சரி வந்து உட்காருவா. இதையும் ஏதாவது பண்ணி வச்சாமா? அமைதியா உட்காரு பூஜா. நான் எதுவும் பண்ண மாட்டேன்க்கா. இங்கே பத்தியா ஒரு ஃபுல் பாட்டில், பெரிய பாட்டில் ஃபுல்லா இந்த பபிள் கன் லிக்விட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க, இதுல அந்த லிக்விடை நம்ம ஊத்திக்கணும் போல. அதுக்கப்புறம் இது பபிள் கன், இதுல வந்து பேட்டரி கொடுத்துருந்தாங்க, நான் அதை வந்து ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன். இப்போ நம்ம இது யூஸ் பண்ணி பார்க்கலாமா? அக்கா நான் ஊத்துறேன்க்கா, ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா. பூஜா பேசாம இருந்தேன், நீ கீழே ஊற்றி வச்சிருவ, நானே ஊத்துறேன். நீ எல்லாம் இதெல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ கொஞ்சமா ஊற்றி வச்சு, கொஞ்சம் ஊற்றினாலே இது போதும். நம்ம மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு இந்த பபிள் கன்ல இங்க ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணா இந்த மாதிரி சவுண்டு வரும். உள்ள வந்து ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஃபேன் சுற்றும், அப்போ வந்து பபிள்ஸ்லாம் வரும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி முக்கிட்டு ப்ரெஸ் பண்ணா சூப்பராக வருதுல்ல. இன்னும் தடவை பண்ணி பார்க்கலாமா? வாவ் சூப்பராக இருக்கு. இரு பூஜா, நான் இப்போ உண்மையிலேயே அடிச்சுட்டேன். ஐ ஜாலியா இருக்கு. அக்கா ஏன் விளையாடிங்க? இந்த ரோசி நீ வச்சுக்கோ. ஐ நிறைய பபிள்ஸ் வருதே. வாவ் அக்கா சூப்பர்.
அக்கா அக்கா இருங்க, ஒரு நிமிஷம் இருக்காங்க. சரி இந்தா பூஜா. இப்ப இத நான் வீடு மேல அடிக்க போறேன். பூஜா, வீடு மேல எல்லாம் அடிக்க கூடாது பூஜா. பூஜா, வீடு ஃபுல்லா தண்ணி ஆயிரும் பூஜா. அப்புறம் வீடு ஃபுல்லா பாலாயிரும். பாட்டி திட்டுவாங்க, அங்கெல்லாம் அடிக்கக்கூடாது. சரிக்கா சரிக்கா, இனிமே அடிக்க மாட்டேன்க்கா. இங்கே பாருங்க, இப்ப நான் உங்க மேல அடிக்க போறேன். இந்தாங்க இந்தாங்க, வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க, எல்லாருமே அடிக்கலாம். என்ன ராகுல் அண்ணா ஓரமா உட்காந்துக்கிட்டாங்க. இந்தாங்க ராகுல் அண்ணா, இந்தா. அச்சோ, என்ன அவளுக்கு அடிக்கும்போது வர மாதிரி. இந்தாங்க நேஹாக்கா, நீங்களும் வாங்கிக்கோங்க. லிக்விடி தீந்துருச்சோ, சீக்கிரமா தீந்துரு. இந்தாங்கக்கா, நீங்க தான் வாங்கவே மாட்டீங்க. இந்தாங்க இந்தாங்க, வாங்கிக்கோங்க. பூஜா, கண்ணெல்லாம் எரியுது பூஜா, பேசாம இரு. இப்பதானே சொன்னேன் பூஜா, எங்க மேலாம் அடிக்காதுன்னு. உன் குறும்பு திருப்பியும் ஆரம்பிச்சிட்டியா? ஆனா பூஜா, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட பூஜா. அக்கா போங்கக்கா, ஜாலியா இருக்குதுக்கா. இந்தாங்க, இங்க பாருங்க, நேஹாக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு ஜாலியா இருக்குல்ல? சரி சரி, போதும் பூஜா, எடுத்து வை பூஜா ஓரமா. அப்புறமா வச்சு நம்ம விளையாடலாம், சரியா? இதெல்லாம் ஓரமா எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள போலாம். பாட்டி சாப்பிட கூப்பிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாங்க வாங்கின ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போடுறத நம்ம சேனல்ல நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.